ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நாங்கள் தாத்தா நம்ம ஹீரோயின்ட்ட நான் கொடுத்து விட்ட சூப்பெல்லாம் அவன் குடிச்சிட்ருக்கா, நான் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கே வந்து கேட்டதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஹீரோ வந்துடுறான். என்ன தாத்தா பேச்சு இதெல்லாம், எதுக்காக நீங்கள் போய் இதெல்லாம் விட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இப்படிலாம் பேச வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவர் இவனுக்கு வந்து டெய்லி நான் 2 கப் சூப்பு கொடுத்துட்ருக்கேம்மா அப்படின்றத சொன்னதும் அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது. அதனால தான் இவன் ரொம்ப வியர்டாக வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கானா, எப்போ பார்த்தாலும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே எதனாலன்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுட்டாவோ அப்படின்னு அக்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போனதுமே திரும்பவுமே அவன் பாட்டு அங்கே குளிச்சுட்டு வந்ததும் ஹீரோயின் பயந்து போயிடுறா. என்னை இன்றைக்கி வந்து சூப் குடிச்சேன்னு சொன்னதும் அங்கே அவன் ஆமான்னு சொல்லிட்டு திரும்ப ரொமான்ஸ் பண்ணிட்டான். பிறகு அங்கே நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாமேன்னு சொல்லி எங்கள் தாத்தா சொன்னதும் அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டும், எப்போ பார்த்தாலும் இவன் ரூம்லேயே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கிண்டல் பண்ணுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்காக அசிஸ்டன்ட் வந்துட்டு அவளுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்ததுமே அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ தான் வாங்கி தர சொல்லியிருக்கான் போல். ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஹாப்பியாகிட்டு அவன் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோக்கு பார்த்தா அங்கே டெய்லி வந்து கோல்ட் வாட்டரில் குளித்தது இல்லை, அங்கே வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அசிஸ்டன்ட் கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அங்கே ஆஃபீஸ்க்குமே வந்து அவள் எல்லாத்தையுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணிடுறா. பிறகு அசிஸ்டன்ட் அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து மேடம் வந்துட்டு என்னமோ நினச்சேன், அவங்க பயங்கரமாக நல்லா இருக்காங்க, எல்லாத்தையும் ஒரு செகண்டில் அப்படியே வந்து தூக்கி உங்களையவே சாப்பிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அசிஸ்டன்ட் இருக்கிறத நோட் பண்ணாமல் ஹீரோவோட மடியிலே அங்கே உட்காந்துட்டு என்ன பேபி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அப்பாட்ட அங்கே ரொமான்ஸாக பேசினதுமே அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க அசிஸ்டன்ட் இருக்காரு. ஸோ வேமா அங்கேருந்து எந்திரிச்சிக்கிறா. இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டதும் அவர் வந்து உங்களை பற்றி விசாரிக்க வந்திருப்பார், உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதுமே ஆமாம் பாஸ் அதுக்காக தான் நான் வந்தேன்னு சொன்னதும் சரி நான் நல்லா தான் இருக்கேன், நீ பார்த்துட்டே இல்லை, எதுக்காக எங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, நீ கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். அந்த ஷீயை போட்டு அவங்க அப்பா பயங்கரமாக அடிச்சுட்டு உன்னால் வந்து என் குடும்பமே தெருவுக்கு வந்துடும் போல், நீ ஒழுங்காக போய் இப்போவே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாச்சும் வந்து எங்களோட பிஸ்னஸ் டீல்லாம் திரும்ப வைக்க வை, இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு நான் அடித்து விரட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே அடித்து விரட்டி விட்றாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஹீரோவும் போயிட்டுருக்கும்போது அவங்க வந்து மீட் பண்ணிவிட்டு நீ வந்து எதுக்காக வந்து எங்கள் கூட இருந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே நம்ம ஹீரோயின் நீ பண்ணுற வேலை தானேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கா. அங்கே உடனே ஹீரோயின் கோவப்பட்டு கலந்து சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போ அங்கே திரும்ப வந்துட்டு ஓவராக பேசிட்டு அடிக்க வந்ததுமே ஹீரோ வேற போட்டு அடித்து விட்றான். இவட்ட போய் என்ன பேச்சு இருக்குது, நம்ம வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு அங்கே வந்து யாரையும் வந்து மீட் பண்ணுறதுக்காக வேறு அவங்க ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரும் இல்லை, அன்றைக்கி கூட இருந்த அந்த சர்வன்ட்டை தான் உனக்கு நான் தானே ஃபர்ஸ்ட் கேர்ள், ஸோ நான் சொல்கிறத நீ கேட்கணும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை காமிச்சு நீ இன்றைக்கி இவளை கிட்னாப் பண்ணணும்னு சொல்லிடுறா. பிறகு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு போயிட்டு அங்கே சாரி வேற கேட்டுட்டு அங்கே ட்ராமா பண்ணுறா. நம்ம ஹீரோயினோட கால் வந்து அப்படியே வந்து ஸ்லிப் ஆகிடுது. அப்போ அங்கே பக்கத்தில் இருந்த லேடி மேலே அந்த ட்ரிங்க்ஸ் வந்து தெரியாமல் மேலே கொட்டினதுமே அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க, ஹீரோயினோட ஃபேஸில் வந்து கொட்டி விட்றாங்க. என்ன தெரியும் தான் நீ என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாரி கேட்டாலுமே இந்த லேடி கோவமாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கோவமாகிட்டு சண்டைக்கு போகிறான். தப்பு என்னோட மேலே தானே இருக்குது, நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் வாஷ்ரூமில் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே போய் அங்கே பார்த்தா அந்த ஸ்ரீ வந்து ஆல்ரெடி அவனை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான் இல்லையா, ஸோ வந்துட்டு அவன் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆளை காணும், நீங்கள் போய் உள்ளே பாருங்கன்னு சொன்னதோ அசிஸ்டன்ட் அங்கே போயிட்டு வந்ததுமே புரிஞ்சுக்குது கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு. நம்ம ஹீரோட்ட இதை சொன்னதுமே அவளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு கிளம்பி விடுறாங்க. அந்த ஸ்ரீ மேலுமே எனக்கு டவுட்டாக இருக்குது, அவள் எங்கே போயிட்டு வரான்றதையுமே நீங்கள் பார்த்துட்டுருங்க அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினை அந்த சர்வன்ட் கட்டி போட்டு வச்சுட்டு அங்கே கத்தி வச்சு மாற்றிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு பார்க்குறான். பார்த்தா அந்த ஸ்ரீ கூட இருந்து அதை எல்லாத்தையுமே அங்கே வீடியோஸ் வேறு எடுத்துட்ருக்கா. அதை எல்லாத்தையும் அங்கே நம்ம ஹீரோக்கு வேறு அங்கே சென்ட் பண்ணி விட்டதுமே ஹீரோக்கு அவ்வளோ தான் டென்ஷனாக போயிடுது. அதுக்கப்புறம் நான் இப்போ கிளம்புறேன், இன்றைக்கி நைட்டு இது உனக்கு ஆஃபர் தான், நீ வாட்டி வந்து என்ஜாய் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு போனதும் அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா லொக்கேஷனை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு யங் மாஸ்டர் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இவனோட ஒய்ஃப்ன்றதே அவனுக்கு சரியாக இப்போ வரைக்கும் தெரியாது போல். அங்கே ரொம்ப பயந்து போயிட்டுருக்கான். பட் இருந்தாலுமே அவளுக்காக இவளை விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு நீ முன்னாடி மண்டி போடுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக அவன் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோவுமே அதெல்லாமே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறான். எப்படியோ வந்து இவனை அடித்து போட்டுட்டு ஹீரோயினையுமே காப்பாற்றி அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க இப்போ நல்லா தான் இருக்காங்க, பயத்தினால அப்படி ஆயிடுச்சு, 15 days ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது.
நம்ம ஹீரோயின் முழிச்சதுமே ஹீரோ நீ எதை பற்றி கவலைப்படாத உனக்கு நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வெளியே கிளம்பி போனதுமே இந்த தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதை இப்போ சொல்லலையான்னு சொன்னதும் இல்லை நம்ம பிறகு சொல்லிக்கலாம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவள் ஒரு நர்ஸ் கெட்டப்பில் போய் அங்கே லியான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு என்ன வந்து நீ நினச்சிட்ருக்கா அவன் வந்து உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கான்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவன் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டான்னு சொன்னதுமே அப்படிலாம் கிடையாது அவர் என்ன தான் வந்து மேரேஜ் பண்ணுவாருன்றதை அவங்க சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணதும் நீங்கள் இப்படிலாம் பேசலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கோவப்படுறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் லியா வந்து இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்கன்னு சொன்னதுமே சரி வாங்க நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு யாரா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எதுவுமே பெருசாக நம்ம ஹீரோட்ட கேட்கல. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோட்ட அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவளுக்கு வந்து குடும்பத்தில் யாருமே இல்லை ஸோ அதனால தான் நம்ம கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கா அப்படின்றதையுமே அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோங்க வீட்டுக்கு வந்ததுமே அங்கே வேமா அவன் வந்துட்டு உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சாமே நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு வந்துட்டு இதை பற்றி எதுவுமே தெரியாது உன்னோட பிரதருமே சொல்லலை அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் புரிய மாட்டுது ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ தாத்தா நம்ம எல்லாருமே ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோ அங்கே பட்லரை போய் மீட் பண்ணிவிட்டு உங்கள் பையனை நான் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டேன்ல ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு ஏன் மன்னிப்பு கேட்குற அவன் பண்ண தப்புக்கு தானே உள்ளே போயிருக்கான்னு சொன்னதும் நான் எப்பயுமே உங்கள் பையன் மாதிரி இருந்து உங்களை பார்த்துக்குவேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த லியாவுமே வந்துடா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவள் பேசிகிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோயின் தூரம் இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவளுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு என்ன வந்து இவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு எதுக்காக அவங்க வந்து தேவையில்லாமல் என்னமோ பேசிகிட்டு இருக்காங்களேன்னு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு வந்துட்டு சூப் இன்றைக்கி ரெடி பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ நீங்கள் வந்துட்டு சூப்பெலாம் கொடுக்க வேணாம் தாத்தா அப்படின்றத சொன்னதும் இல்லை தாத்தா நீங்கள் கொடுங்க நான் குடிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ ஆல்ரெடி நீ இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்க தேவையில்லாமல் வந்துட்டு வேலை பண்ணாதன்னு சொன்னதும் அவருக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகிடுது என்ன ப்ரெக்னெண்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வரைக்கும் அவன் சொல்லலை இல்லையா. ஸோ வந்துட்டு அங்கே அவளுக்குமே வந்துட்டு எதுவுமே தெரியலை நான் எப்போட ப்ரெக்னெண்ட் ஆனேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு எல்லோரும் அங்கே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வேற வந்ததுமே அங்கே ஹீரோக்கு கோவமாயிட்டு உன்னை யார் இங்கே வர சொன்னதுன்னு கேட்டதும் அப்போ அந்த லியா நான் தான் வர சொன்னேன் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலன்னு சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்து சாப்பிட சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு இங்கே சாப்பிட விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் ஹீரோவுமே அங்கே கோவமாயிட்டு அவன் பாட்டி எந்திரிச்சு போயிடுறான். பிறகு அந்த போய் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு இப்போ லியா வந்துட்டா அவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க உன்னை இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீட்டிலலாம் இருக்க விட மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசுனதுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையான்னு சொல்லிட்டு அங்கே தண்ணியில் பிடிச்சி முக்கிடுறா. அப்போ அங்கே அந்த லியா வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அவள் என்னோட கெஸ்ட் அப்படின்றத சொன்னதும் என்னை பார்த்தாலே பிடிக்காது அதனால தான் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவள் வேறு பேசிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டை வந்து வந்துருவார்ல அப்ராட்லேருந்து அதுக்கப்புறம் பாரு ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதும் அப்போ அங்கே அந்த வந்துட்டு இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே அங்கே மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ வந்து என்னாச்சின்னு சொன்னதும் இப்போ வாட்டி எல்லா உண்மையும் உளறி வச்சுட்டான்னு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அங்கே அவன் வேகமாக அவளை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயினுக்குமே மயக்கமாயிருது. பிறகு அந்த தான் அங்கே பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. ஹீரோயின் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு கேட்டதும் உங்கள் ஹஸ்பண்ட் தான் இருக்கணும் என்ன பண்ணுறது அவர் அந்த லியாவை வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு ஒன்று வந்துட்டு அவர் எப்படினாலும் வந்து விட்டுருவார் நீ வந்து நான் சொன்னால் கேளு புரிஞ்சுக்கோ உன்னோட ஹஸ்பண்ட் ஒன்று லவ் பண்ணலை இந்த சூப் அவர் உனக்காக ரெடி பண்ணியிருக்காரு ஆனால் வந்து பில்ஸ்லாம் போட்டிருக்காரு இந்த பேபி வந்து கலைஞ்சு போயிட்டோன்னு உனக்கு அபார்ஷன் வந்து பண்ணுறதுக்குமே அவர் ரெடி பண்ணார் ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு உனக்கு முழிப்பு வந்துருச்சு உனக்கே தெரியாது பார்த்தியா நீ ப்ரெக்னென்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ உளறிட்டுருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு அந்த சூப்பை பிடிச்சுமே தள்ளி விட்டுட்டு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்கிறா. நைட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேச போனா நீ இப்போ எதுக்காக என்கிட்ட வந்து பேச வந்துட்டுருக்க நீ என்கிட்ட வந்து தள்ளி ஏறு நீ என்னோட பேபி என்னையும் கொலை பண்ண பார்க்குறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் உன் கூட ஏன் சேர்ந்து இருக்க விருப்பம்ல நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன்னு சொன்னதும் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வச்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இதுக்காக உன்னை வீட்டுக்குள்ளே நான் அடைச்சி வைக்கிறதுக்கு கூட ரெடியாக இருக்கேன் ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோன்னு சொல்கிறான். பிறகு நைட்டு எல்லோரும் தூங்கின பிறகு அவள் பாட்டு எங்கள் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறா. அப்போ அங்கே பட்லர் நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீங்கள்
அமைதியா இருங்க. நீங்க எனக்கு கதவ தொறந்து விடுங்க அப்படின்றத சொல்றா. பிறகு அங்க நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின காணோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயி போயிருது. அங்க மார்னிங் எழுந்திரிச்சு எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கும்போது, "பாத்தீங்களா நான் சொன்ன மாரி தான் நடந்துட்டுருக்கு. அவ நல்ல பொண்ணு இல்லன்னு" அந்த ஸ்ரீ சொன்னதுமே, அப்போ பட்லர் ஆல்ரெடி இவங்க வந்து நைட்டே கிளம்பிட்டாங்களே அப்படின்றத சொன்னதுமே, அங்க ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிட்டுருக்கு. அங்க ஸ்ரீட்ட வந்து, "இதுக்கு பின்னாடி உன்னோட வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா நான் உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்றத சொல்றான். விஷயம் அவங்க ஃப்ரெண்ட தான் போய் மீட் பண்ணிட்டு, "இவன் இப்படி என்னை ஏமாத்திட்டான்னு" சொல்லிட்டு அழுததுமே, அவங்க ஃப்ரெண்டு பயங்கரமா புடிச்சு திட்டிட்டு, "நீ ஏன் கவலைப்படுற? நம்ம வெளிய சுத்தி பார்க்க போலான்னு" சொல்லும்போது, இங்க நம்ம ஹீரோவ காமிக்கிறாங்க. அவ இருக்கிற லொகேஷன கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னதும், மேடம் வந்து ஒரு பப்ல இருக்காங்கன்னு சொன்னதுமே, அவங்க 2 பேரும் அங்க போயிட்டுருக்காங்க. சரி ஓகே நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ குடுத்ததும், "இல்ல நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன். ட்ரிங்க்ஸ் பண்ண முடியாதுன்னு" சொன்னதும், "சரி ஓகே ட்ரிங்க்ஸ் பண்ண வேண்டாம். நீ என் கூட சேர்ந்து இங்கேயே இருன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோங்க வந்துடுறான். அவ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நெனச்சுட்டாங்க. ரொம்ப அவன் கோவப்படுறான். நான் வந்துட்டு இவள கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும், அவங்க ஃப்ரெண்டே கோவமாயிட்டு, "நீ வந்து தேவையில்லாம பேசாத. நீ அவள ஏமாத்தியிருக்க. நான் வந்து உன் கூட அனுப்ப மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அப்ப அங்க அவன் கோவப்பட்டது என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுமே, "சரி ஓகே அப்படின்னா இந்த ட்ரிங்க்ஸ் அப்புறம் நீ ஃபினிஷ் பண்ணிட்டு போன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோவுமே அவன் பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்க நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போறதுக்காக பண்றான். பட் உல்டாவா அவனுக்கு அங்க ரொம்ப உடம்பு முடியாம போய் எங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. இப்ப அவரு வந்து நல்லா தான் இருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது, அங்க அசிஸ்டன்ட், "மேடம் நீங்க சார பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு அங்க சில விஷயங்கள அவன் வந்துட்டு சொல்றான். அத கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டிருக்கு. பிறகு நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோக்கு அங்க முழிப்பு வரும்போது, ஹீரோயின் அங்க கூட இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டிருக்கு. நம்ம ஹீரோயின் அவன் தண்ணி எடுக்கிறத பார்த்துட்டு, "நான் உனக்காக எடுத்து குடுக்குறேன்னு" சொல்லிட்டு எந்திரிக்கிறா. பார்த்தா கையில வந்துட்டு அங்க லாக் போட்டிருக்காங்க. அப்பதான் என்னன்னு காமிக்கிறாங்க. நைட்டே ஹீரோக்கு முழிப்பு வந்துருச்சு போல. அங்க அசிஸ்டன்ட்ட இப்படி லாக் வாங்கிட்டு வர சொல்லி வந்து போட சொல்லியிருக்கான். ஏன்னா விட்டுட்டு ஓடி போயிருவான்றதுக்காக. அப்ப நம்ம ஹீரோயின், "நான் உன்ன விட்டுட்டுலாம் ஒண்ணும் ஓட மாட்டேன். நீ மொத கீய வச்சு தொற. நான் வந்துட்டு கைய வந்து கழட்டினா தானே நான் வந்து என்னோட ஒர்க்க பண்ண முடியும்ன்னு" சொல்லும்போது, அவங்க அசிஸ்டன்ட் வந்து, "இல்லையா மேடம் ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்காங்க. அவங்க திரும்ப கீழ விழுந்துட்டாங்கன்னு" சொன்னதுமே, நம்ம ஹீரோயின், "நீ மொத வந்து கைய ஓப்பன் பண்ணு. எனக்கு எல்லா விஷயம் தெரியும்ன்னு" சொன்னதும், அப்ப ஐயோ நான் கீய தூக்கி போட்டேனேன்னு சொன்னதும், அப்ப அங்க அசிஸ்டன்ட், "என்ட்ட இன்னொரு கீ இருக்குன்னு" சொல்லிட்டு அங்க வந்து கழட்டி விடுறாரு. அவங்க எல்லாருமே வேகமா அங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்ப அங்க நம்ம ஹீரோவோட அம்மா அந்த ஷீய போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. "இது எல்லாமே உன்னோட வேல தானே. உன்னால தான் அவளுக்கு இந்த நிலைமை ஆயிருச்சு. நீ ஏன் இப்படி பண்ண?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, "நான் எதுவுமே பண்ணலன்னு" சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணிட்டுருக்கா. அப்ப நம்ம ஹீரோ, ஹீரோயினுமே அங்க வந்துடுறாங்க. "நீ எதுக்காக இப்படி பண்ண? இதுக்கு முன்னாடியுமே நீ தான் அவள தள்ளி விட்டன்னு எனக்கு தெரியும்ன்னு" சொல்லும்போது தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம லியா வந்துட்டு ஹீரோவோட ட்வின் பிரதரோட ஒய்ஃப் போல. ஸோ வந்துட்டு அவன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான். அதனால தான் இந்த பொண்ண வந்து காப்பாத்துறதுக்காக தான் இறந்துருக்கான். அந்த டயத்துல நம்ம ஹீரோ அவள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருக்கப்ப, இந்த ஸ்ரீ வந்து ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டா. அவள அங்க பிடிச்சு கீழ தள்ளினதுல தான் அவளுக்கு தலையில அடிபட்டு எல்லா விஷயமே மறந்து போயிருக்கு. இப்ப இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, "நீ அப்ப பண்ணதுக்கு, இப்ப பண்ணதுக்கு கண்டிப்பா உனக்கு பனிஷ்மென்ட் இருக்கு. நான் உன்ன சும்மா விட மாட்டேன். உன்னால தான் நான் வந்துட்டு 3 இயர்ஸா நான் வந்து நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு" சொல்றான். என்னன்னு பார்த்தா அவங்க பிரதர் இறந்து போயிட்டாங்கன்றது மறந்து போச்சு இல்லையா? ஸோ 3 இயர்ஸா வந்துட்டு அவங்க பிரதர் மாரியுமே அவன் முன்னாடி அவன் ஆக்ட் பண்ண வேண்டியதா இருந்திருக்கு போல. இதெல்லாமே அவ கேட்டுட்டு, "ஆமா நான் வந்துட்டு இதெல்லாம் தான் பண்ணேன்" அப்படின்றத சொன்னதும், "நான் உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ வேற ஒருத்திய மேரேஜ் பண்ணுவியான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "பொய் சொல்லிட்டு இருக்காத. நீ என்ன ஒண்ணும் லவ் பண்ண கிடையாது. நீ என்னோட பிரதர தான் லவ் பண்ண. ஆனா வந்துட்டு உடனே வந்து என்ன லவ் பண்ணேன்னு பொய் சொல்றியான்னு" சொன்னதும், "ஆமா நான் வந்து அவள ரொம்ப லவ் பண்ணேன். ஆனா வந்து என்ன நடந்துச்சு? அவ வந்து என்ன விட்டுட்டு அவள மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அதனால தான் கிட்னாப் பண்ணி அங்க ஆளுங்கள எல்லாம் வச்சு அவள கொலை பண்ண ட்ரை பண்ணேன். அவன் அங்க வந்து அவள காப்பாத்த வந்து அவன் இறந்து போயிட்டான்" அப்படின்றத சொல்றா. அதுக்கப்புறம், "நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்ல. நீயும் பார்த்தா வேற ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்துட்டேன்னு" சொல்லிட்டு அவ கோவப்பட்டதுமே, அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "அடிப்பாவி நீ இப்படி இல்லாம பண்ணன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க நம்ம ஹீரோயின் வேற போட்டு அவள அடிச்சு அங்கருந்து துரத்தி விட்றா. பிறகு அங்க நம்ம லியா வந்ததுமே, ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோ பார்த்து கூப்பிட்டதும், நம்ம ஹீரோயினுமே, "ஆமாம்மா இது உங்களோட ஹஸ்பண்ட் தான். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு" சொன்னதும், அவனும் அதே மாதிரியே வந்துட்டு அங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அங்க போய் தேங்க்யூ சொன்னதுமே, நம்ம ஹீரோயின், "இல்ல நம்ம இதுக்கப்புறம் வந்து சேர்ந்திருக்க வேணாம். நம்ம பேசாம வந்துட்டு பிரிஞ்சிரலாம். அதான் நல்லது. அந்த பொண்ணு பாவம் உங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்றத சொன்னதும், "தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாத. நான் உன்ன தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்றான். இது வந்துட்டு ஒத்து வராது. நல்லது நடந்தா நல்லது சரிதானே. நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அவனுக்கு எதுவும் பேச முடியல. அப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் டைவர்ஸை பத்தி சொன்னதும், "என்னம்மா சொல்லிட்டு இருக்க? நீ வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டா வேற இருக்கன்னு" சொன்னதும், "அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க அந்த அவள வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்துட்டு நான் வந்து தனியாவே இருந்துக்கிறேன்னு" சொன்னதும், "அப்போ உன்னோட குழந்தை?" அப்படின்றத கேட்டதும், "என் குழந்தை என் கூடவே இருக்கட்டும். நான் பார்த்துக்கிறேன்னு" சொன்னதுமே, அப்போ அவங்க அம்மா, "நீ ஒண்ணும் கவலைப்படாத.
கவலைப்படாத, உன்னோட குழந்தைய நான் எப்பயுமே விடமாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லியாவை பார்த்தா அவளுக்கு ஃபைனலாக எல்லாமே ஞாபகம் வந்துடுது. அவள் அலறி அடிச்சுட்டு என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே ஓடிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே கால் பண்ணி எங்கள் வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவளுமே எங்கள் பின்னாடியே ஓடிட்டுருக்கா. அப்போ அங்கே அவள் வந்து ஐயோ என்னோட ஹஸ்பண்ட் என்னால் தான் சேர்த்து போயிட்டாரு, நான் தான் காரணம், அவர் வந்துட்டு என்னை காப்பாற்ற வரலன்னு அப்படிலாம் நடந்திருக்காதுன்னு சொல்லும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே லியா நீங்கள் வந்துட்டு பொய் சொல்லி ஏமாற்ற தேவை கிடையாது, எல்லாமே வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஷீ அங்கே வந்து நம்ம ஹீரோயின் அங்கே கத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. இவள் உயிரோடு இருந்தால் எனக்கு வந்துட்டு எப்பயுமே தொந்தரவு தான், நான் இவளை வந்துட்டு மேலே அனுப்பி வச்சுறேன்னு சொன்னதும் நம்ம லியா நீ வந்து முதல் ஸ்டாப் பண்ண அப்படி பண்ணாதன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் இவளை கொல்லாம விட மாட்டேன், இதுக்கு எல்லாமே காரணம் இவ தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கோமே. நம்ம ஹீரோயின் அவளை போட்டு அடிச்சுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடினதும் அங்கே அந்த ஷீ வந்து அவளை குத்த ஓடி வந்துட்டுருக்கா. பார்த்தா லியா உடலை போய் விழுந்து அவளுக்கு அங்கே கத்தி குத்துப்பட்டுருது. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே அங்கே உள்ளே கொண்டு போய் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொன்னதும் இல்லை நான் கண்டிப்பாக இறந்து போயிடுவேன்னு எனக்கு தெரியும், போதும் இந்த உலகத்தில் நான் இருந்தேன், நான் லவ் பண்ண ஹஸ்பண்டே என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் அவர் கூட சேர்ந்து ஹெவனில் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்காக வந்து 3 இயர்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, உங்கள் ஒய்ஃபோட சேர்ந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கே இறந்துமே போயிடுறான். பிறகு 1 மந்த் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம அவளோட சமாதியில் போய் அங்கே ஃப்ளார்லாம் வச்சுட்டு அங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இவளை வந்துட்டு கொலை பண்ண அந்த பாவத்துக்கு அந்த ஷீ தன்னைத்தானே வந்து குத்திட்டு அங்கே சூசைட்மே பண்ணிட்டு இறந்து போயிட்டா. இதுக்கப்புறம் இவள் வந்து நிம்மதியாக என்னோட பிரதரோட சேர்ந்து அங்கே ஹெவனில் நிம்மதியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நம்மளுக்குமே இதுக்கப்புறம் எந்த ஒரு தொல்லையும் இல்லை அந்த சீட் இருந்துன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போங்க நம்ம ஹீரோயினோட க்ரஷ் அங்கே வந்துடுறான். எனக்காக எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே எனக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் கிடச்சிச்சு, ஸோ நான் உன்னை தேடி இங்கே வந்திருக்கேன், நான் வந்து உன்னை வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், பட் இருந்தாலுமே நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போங்க நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை எனக்கு வந்துட்டு அப்படிலாம் எந்த இடம் இல்லை, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, நான் அவர் கூட ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறா. ஹீரோக்கு அவன் பேச்சை கேட்டுட்டாங்க அவ்வளோ ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் உங்களுக்கு கண்டிப்பாக வேறு ஒரு பொண்ணு கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட சேர்ந்து அங்கே கிளம்பிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.